ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து தொலைஞ்சிடுச்சு அல்லது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ டூப்ளிகேட் ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்பேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்பேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அதாவது லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய சைன் அப் பண்ணிட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து எல்லாமே சைன் அப் பண்ணும்போது ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டையும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதாவது சைன் அப் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லா பாக்ஸ்லையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஓட்டர் ஐடி போர்ட்டல் உங்களுக்கான அந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த சர்வீஸில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஷிஃப்டிங் அண்ட் ரெசிடென்சி கரெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ட்ராக் யுவர் அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி டவுன்லோடு அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு சர்ச் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடிக்கான ஓட்டர் ஐடியோட டீட்டெயில்ஸ், ஓட்டர் ஐடியை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்குமே எனக்கு ஓட்டர் ஐடியே தெரியல அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பை எபிக், உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எபிக்னா ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மூணாவது சர்ச் பை மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது சர்ச் பை மொபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்காக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கேப்சா எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன மொபைல் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக நீங்கள் கீழே இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன், சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பரில் எத்தனை ஓட்டர் ஐடி வந்து லிங்க் ஆகிருக்கு, ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணிட்டுனா ஸோ இதில் உங்கள் பேர் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுடைய நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஓட்டர் ஐடி நம்பர் கிடச்சிருச்சு. அதில் நம்ம அப்படியே நம்பர் ரைட் கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது ஹோம் பேஜ் ஆஸ் யூஷுவலாக ஸோ அகெயின் வந்து நம்ம ஹோம் பேஜ் போயிடலாம். ஸோ ஹோம் பேஜ் போயிட்டு இதிலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எபிக் டவுன்லோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த எபிக் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த எபிக் நம்பர் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம இங்கே ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓடிபி வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடு எபிக் அப்படின்னா ஸோ மேலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை எனக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரிஜினல் ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா ஸோ அகெயின் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்ம் 8 அப்படின்ட்டு இருக்கும். அதில் கிளிக் பண்ணாலே செல்ஃப் அப்படின்னா செல்ஃபில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் ஷோ ஆகும். அப்படி இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான அதை செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணால் ஸோ என்ன கன்சல்டன்சி, பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, உங்களுடைய நேம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்சி, அப்புறம் கரெக்ஷன் அண்ட் எடிட்டிங் எக்ஸோ அதாவது எலக்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும். இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் வித்தவுட் அதாவது கரெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 3வது ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி மட்டும் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம். அதில் எந்தவித கரெக்ஷன்ஸும் நம்ம பண்ண போகிறோம் இல்லை. ஸோ பண்ண போகிறது கிடையாது. அதனால் அந்த 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாஸ் அண்ட் டிஸ்ட்ராயட், மல்டிலேட்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ லாஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் எஃப்ஐஆர் காப்பீஸ், அதாவது தொலைஞ்சிடுச்சு அப்படின்றக்கான டீட்டெயில்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா அது அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிறதுக்கு அப்புறமா அகெயின் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய எங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே அகெயின் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சா கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா டீட்டெயிலுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஃபார்ம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டன் ஆகிடும். டன் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எலெக்ஷன் இதில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னோ அது மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அல்லது டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதையும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அல்லது ஓட்டர் ஐடி டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.